நம்ம வாழ்க்கையில உணர வேண்டிய எதார்த்தமான 2 உண்மைகள். 1 ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய எதுவுமே ரொம்ப நாளைக்கு நமக்கு நீடிக்காது. உண்மையான முன்னேற்றம் அப்படின்றது மெதுவானது தான். ஆனாலும் நிச்சயமானது. 2 பாராட்டு, விமர்சனம், பழி. இதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அதனால யாரு நம்மள என்ன சொன்னாலும் அத பெருசுப்படுத்தி, அதுக்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நம்மளோட அன்ப புரியாம நம்மள நோகடிச்சுட்டு போனவங்க, நமக்காக திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கிறது தாங்க. இப்படி நம்ம ஒருத்தர் மேல கண்மூடித்தனமான அன்பு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாம, நம்மளோட வாழ்க்கையே அவங்க தான் அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? 10ஓட 11ஆ தான் நம்மள பார்ப்பாங்க. நமக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. நமக்குன்னு நேரத்த ஒதுக்க மாட்டாங்க. ஏமாத்துறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குதோ, அத்தன வழிகள்லயும் ஏமாத்துவாங்க. ஒரு நபர் மேல அன்பு வைக்கலாம், பாசமா நடந்துக்கலாம், அக்கறையா இருக்கலாம். தப்பே கிடையாது. ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு நபர் மேல வைக்கக்கூடிய அன்பு அளவோட இருக்கணும். நம்மள அந்த நபர் ஏமாத்துறாங்க, நம்மள பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமானதா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல பணத்த வச்சு ஏமாத்துறவங்கள விட, பாசத்தையும், அன்பையும் காரணமா வச்சு ஏமாத்துறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம தாங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நபருக்கு உதவி செய்றது அப்படின்றது நல்ல விஷயம் தாங்க. இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த உதவி ஃப்யூச்சர்ல நமக்கே பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த சமயத்துல நம்ம உதவாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா சிலர் அப்படி இல்லாம நம்மளோட உறவுக்காரங்க தான, தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, அவங்க உதவி கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம, உதவின்ற பேர்ல சில தப்புகளுக்கு உடந்தையா இருந்துர்றாங்க. இதுக்கு பேர் உதவி கிடையாது. அவங்க செஞ்ச பாவத்துல இவங்களும் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.